எடப்பாடி பழனிசாமியின் தவறால் தமிழக வெற்றிக் கழகம் எதிர்க்கட்சியாக உருவெடுத்து வருகிறது என விருதுநகரில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பெரியார் நகரில் உள்ள நகராட்சி பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர், எடப்பாடி பழனிசாமியின் தவறால் தமிழக வெற்றிக் கழகம் எதிர்க்கட்சியாக உருவெடுத்து வருகிறது என்றும், அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சேர்ந்து தாவேகாவை பெரிய கட்சியாக மாற்றிக்கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து சிபிஐ அமலாக்கத்துறை மூலம் பல கட்சிகளை மிரட்டி தங்களது கூட்டணிக்கு வளைத்து போடும் வேலையை அமித்ஷா செய்து வருவதாக கூறியவர், தமிழக மக்கள் மிரட்டும் அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தெரிவித்தார். பழனிசாமி அவர்களுடைய தவறுதலால் தாவேகா என்ற கட்சி எதிர்க்கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்களும் பழனிசாமி அவர்களும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து தாவேகாவை பெரிய கட்சியாக மாற்றினர். திருப்போரூர் அடுத்த காலவாக்கத்தில் 21.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க உள்ள மாநில தீயணைப்பு பயிற்சி மையத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் காலவாக்கம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தீயணைப்பு நிலை வளாகத்தில் மாநில தீயணைப்பு பயிற்சி மையம் அமைக்க 21.85 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதற்காக நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் கலந்து கொண்டு மாநில தீயணைப்பு பயிற்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தீயணைப்புத்துறை இணை இயக்குநர் சத்யநாராயணன், மாவட்ட அலுவலர் லட்சுமி நாராயணன், உதவி மாவட்ட அலுவலர் செந்தில்குமரன் மற்றும் காலவாக்கம் தீயணைப்பு நிலைய அலுவலர் துரைராஜ் வீரராகவன் உள்ளிட்டோர் பங்கேற்று கல்வெட்டை திறந்து வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். கஞ்சம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 3 பேர் ஆசிரியை திட்டியதால் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கஞ்சம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் பயிலும் மாணவிகள் 3 பேர் மயக்கமுற்ற நிலையில் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அப்பள்ளி ஆசிரியை திட்டியதால் மனமுடைந்த பள்ளி மாணவிகள் 3 பேரும் சாணி பவுடர் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது குறித்து அறிந்த பள்ளி ஆசிரியர்கள் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு கஞ்சம்பட்டி மருத்துவமனையில் முதலுதவி அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது தெரியவந்தது. இதனையடுத்து தகவலின் பேரில் மருத்துவமனைக்கு வந்த மாணவிகளின் பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து கோபங்கலம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிள்ளை நாங்க எங்களை ஸ்கூலுக்குள்ள உள்ள வெளியே நிக்க வைக்கிறதுனால எங்களுக்கு மன வருத்தத்தில் நாங்கள் குடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ கரெக்டான ரீசன் தெரியல, ஒரு மயக்கத்தில் இருந்தனால பேச முடியும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்க உள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் தலைமை செயலாளர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் தலைமை செயலாளர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு அரசு கல்வியில் செய்த சாதனைகள் மற்றும் சிறப்புகள் குறித்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் செப்டம்பர் 25ஆம் தேதி நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளதாகவும், நான் முதல்வன், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட 7 திட்டங்களில் பயன்பெற்ற சாதனையாளர்கள் குறித்து எடுத்துரைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து இந்தியாவில் பெண் குழந்தைகள் உயர்கல்வியில் அதிகம் பயிலும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்று கூறியவர், தேசிய கல்வி நிறுவனங்களில் பயிலும் தமிழ் மாணவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டு வருவதாக தெரிவித்தார். கல்வி சாதனையின் கொண்டாட்டம் நடைபெற உள்ளது. இந்த முக்கியமான நிகழ்வில் தெலுங்கானா முதலமைச்சர் அவர்களை சிறப்பு விருந்தாக நமது அரசாங்கம் அவர்களை அளித்துள்ளது. அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள். கரூரில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 80 அடி சாலையில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்திற்கு தாமதமாக வந்த கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜியை பார்த்து மேடையில் இருந்த திமுக நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக எழுந்தனர். இதனை கண்டு கோபமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பேசுவதை நிறுத்திவிட்டு சாதாரணமாக வருபவரை ஏன் கவனிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியவர்,
தான் அடிவயிற்றில் இருந்து பேசிக் கொண்டிருப்பதாக ஆவேசமாக பேசினார். இங்க பாருங்க, யாரா இருந்தா அவர் பாட்டுக்கு வர்றாரு, நீங்க அங்க திரும்புறீங்க. நான் அடி வயிற்றுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். யானைகள் தாக்கி உயிர்கள் இறப்பு ஏற்பட்டாலும் அரசு மெத்தனப்போக்குடன் இருக்கிறது என சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி தெரிவித்தார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே ரோலக்ஸ் என்ற காட்டு யானையை பிடிப்பதற்கு வனத்துறையினர் மயக்க ஊசி போட முயற்சித்த போது புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் விஜயராகவன் யானை தாக்கியதில் படுகாயமடைந்தார். அவரை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தொண்டாமுத்தூர் பகுதியில் யானை தொந்தரவு அதிகமாக உள்ளது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து வனத்துறையினருக்கு தேவையான உபகரணங்களை அரசு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் யானைகள் தாக்கி உயிர்கள் இறப்பு ஏற்பட்டாலும் அரசு மெத்தன போக்குடன் இருக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார். நடவடிக்கை என்பது மிக ஸ்லோவா மெத்தன போக்கா இருக்குது. இன்னைக்கு மக்கள் மிகவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விவசாயிகள் எல்லாம் மிகவும் அச்சப்பட்டு கொண்டிருக்கார். கோவை நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இன்று காலை கோர்ட் மெயில் முகவரிக்கு இமெயில் மூலம் நீதிமன்றத்தின் சில முக்கிய இடங்களில் வெடிகுண்டுகள் வைத்திருப்பதாக மிரட்டல் வந்தது. தொடர்ந்து இதுகுறித்து மாவட்ட நீதிமன்றம் சார்பில் கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது. மேலும் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அனைத்து கட்டிடங்கள், வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் உள்ளிட்ட இடங்களில் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு நிபுணர்கள் சோதனைக்கு பிறகு அங்கு வெடிகுண்டுகள் எதுவும் இல்லை என தெரிய வந்தது. இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். எட்டயபுரம் அருகே 2-வீலர் ஒர்க் ஷாப்பிற்குள் புகுந்து அரசு விரைவு பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து எட்டயபுரம் அருகே உள்ள கோட்டூர் விளக்கு அருகே வந்தபோது திடீரென பேருந்து தனது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த 2-வீலர் ஒர்க் ஷாப்பிற்குள் புகுந்து மோதி நின்றது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த பயணிகள் யாருக்கும் சிறு காயம் கூட இல்லாமல் உயிர் தப்பினர். மேலும் ஒர்க் ஷாப்பிற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 வாகனங்கள் சேதமடைந்தன. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காயமடைந்த அரசு விரைவு பேருந்து டிரைவர் சொரிமுத்துவை மீட்டு சிகிச்சைக்காக எட்டயபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவரை திமுக மாநாட்டிற்கு அழைத்து சென்று திரும்ப வராத நிலையில் கண்டுபிடித்து தருமாறு அரசுக்கு அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டியை சேர்ந்த அமாவாசை என்ற மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவரை கரூர் திமுக மாநாட்டிற்காக 200 ரூபாய் கொடுத்து அவரை அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அமாவாசையின் மகன் பாலமுருகன் வீட்டிற்கு வராத தந்தையை தேடிய பொழுது திமுகவினர் மாநாடு முடிந்த பிறகு அவரை தேடினோம், காணவில்லை என அலட்சியமாக கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து மாநாட்டிற்கு சென்று காணாமல் போன தனது தந்தையை கண்டுபிடித்து தருமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அது என்கிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சொல்லாமையே அவங்களா அருணாச்சலம் என்றவருங்க 200 ரூபா தாரேன் மாசி நேர் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருக்காரு. தமிழகத்தை சார்ந்த திவாகர் என்பவர் தாய்லாந்தில் ஆழ்கடலில் உயிரினங்களை பார்க்க செல்லும் போது ஆக்சிஜன் முறையாக கிடைக்காததால் மூச்சு திணறி உயிரிழந்த நிலையில் உடலை மீட்டு தரக்கோரி குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஆதம்பாக்கம் மண்ணடி அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த திவாகர் இந்நிலையில் இந்நிறுவனத்தின் சார்பில் தாய்லாந்துக்கு சுற்றுலா செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுதாகருடன் இணைந்து மொத்தம் 64 பேர் சுற்றுலா சென்ற நிலையில் தாய்லாந்தில் ஆழ்கடலில் உயிரினங்களை பார்க்க செல்லும் போது ஆழ்கடலில் திவாகருக்கு சரிவர ஆக்சிஜன் கிடைக்காத காரணத்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். இதுகுறித்து பாங்காக்கில் அமைந்துள்ள இந்திய தூதரகத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இறந்தவரின் உடல்நிலை மீட்க முடியாமல் குடும்பத்தினர் தவித்து வரும் நிலையில் உடலை மீட்டு தர தமிழக அரசு உதவ வேண்டும் என அவருடைய குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். விஜயின் பேச்சை மக்கள் விரும்பவில்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு விமர்சித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சர் பிரதமர் குறித்து பேசும்போது கண்ணியமாக பேச வேண்டும், பின்புலத்தில் அமித்ஷா பாஜக இருப்பதன் தைரியத்தில் விஜய் அகந்தையோடு பேசுகிறார் என்று காட்டமாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசை சிலரை கட்சி தொடங்க வைத்து ஆட்சிக்கு நெருக்கடி கொடுப்பதாக குற்றம் சாட்டிய அவர் விஜய் சினிமாவில் பேசுவது போன்றே மக்கள் சந்திக்கும் போதும் பேசுவதாகவும் அகந்தை இருக்கக்கூடாது என்று காட்டமாக தெரிவித்தார். விஜய்க்கு அரசியலில் அரிச்சுவோடு தெரியாது என்று விமர்சித்த அப்பாவு விஜய் சிறுபிள்ளைத்தனமாக பேசுவதாகவும் இதனை மக்கள் விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். மக்கள் விரும்புறது சிறுபிள்ளைத்தனமா பேசுறாங்க.
அருப்புக்கோட்டையில் தனியார் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கல்லூரியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சொக்கலிங்கபுரத்தில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு BA ஆங்கிலம் படித்த 75 மாணவ மாணவியர்களுக்கு தற்போது வரை டிகிரி முடித்த சான்றிதழ் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் 5 ஆண்டுகளாக டிகிரி சர்டிபிகேட் வழங்காமல் இழுத்தடிப்பதாக புகார் தெரிவித்து 2020ஆம் ஆண்டு டிகிரி முடித்த மாணவ மாணவியர்கள் கல்லூரியை முற்றுகையிட்டு கல்லூரியில் பேராசிரியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி முதல்வர் விடுமுறையில் இருப்பதால் கல்லூரி பேராசிரியர்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தெரிவித்த பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் தங்களுக்கு டிகிரி முடித்த சான்றிதழ் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். சொல்யூஷன் சொல்லுங்க. எல்லாருமே பிள்ளைக்குட்டியோட வந்திருக்காங்க. 5 இயர்ஸ் ஆச்சு. நாங்க 2020 முடிச்சிட்டோம். இப்ப வரைக்கும் எங்களுக்கு டிகிரி கொடுக்கவே இல்லை. எதுக்கு கொடுக்கல? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எதுக்கு கொடுக்கல? நாங்க எதுக்கு இப்படி அலையிறோம்? எங்களுக்கு அந்த ரீசன் வேணும். சென்னை வேளச்சேரியில் 2 மாநகர பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். சென்னை வேளச்சேரி தண்டீஸ்வரம் அருகே சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்து ஓட்டுநர் அன்பழகன் மற்றும் 7 பயணிகள் காயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் பேருந்துகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். மேலும் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். காரைக்குடியில் மழைநீருடன் தேங்கி நிற்கும் கழிவுநீரில் அமர்ந்து அதிமுக கவுன்சிலர் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள காலபாய் பொட்டல் பாரதியார் தெரு 27வது வார்டு கவுன்சிலராக உள்ளார் அதிமுகவை சேர்ந்த பிரகாஷ். இவரது வீட்டின் அருகே அண்மையில் பெய்த மழை காரணமாக மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் கழிவுநீரை அகற்ற வேண்டும் என்று மாநகராட்சியிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வார்டு கவுன்சிலர் பிரகாஷ் வீட்டின் அருகே தேங்கியிருந்த மழைநீரில் அமர்ந்து போராட்டம் செய்தார். மேலும் தண்ணீரை அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒடுக்கத்தூர் அருகே மலை கிராமத்தில் கோயில் திருவிழாவில் 2 மலை கிராம மக்கள் மோதிக்கொண்ட விவகாரத்தில் 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே உள்ள செங்காடு கிராமத்தில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழா கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட அல்லேரி கிராமத்தினருக்கும் செங்காடு கிராமத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பலர் படுகாயமடைந்தனர். இந்த மோதல் தொடர்பாக இரு தரப்பினரும் அளித்த புகாரின் பேரில் மொத்தம் 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பந்தப்பட்ட செங்காடு மலை கிராமத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் மோதல் தொடர்பாக அல்லேரி சேர்ந்த திமுக நிர்வாகி சுந்தரேசன், அவரது மகன் உட்பட 7 பேர் மற்றும் செங்காடு கிராமத்தை சேர்ந்த 4 பேர் என மொத்தம் 11 பேரை வேப்பங்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனால் தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் செங்காடு மலை கிராமத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.